ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை கனி கொடுத்து என் பிள்ளைக்கு நல்ல செய்தி தர, நல்ல வாக்கு தர, ஒரு அற்புதமான மனம் மகிழும் மனம் குளிரும் செய்தியை தர திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன். என்னை நினைத்து கொண்டு கேள், என்னை நம்பிக்கொண்டு கேள். உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நீ தனியாக எதையும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையோடு கேள். எதையும் நீ சுமக்க தேவையில்லை. என்னிடம் கொடுத்து விட்டால் அது எல்லாம் காணாமல் போகிவிடும், உருகிவிடும். உனக்காக நான் 4 பக்கங்களிலும் உனக்குள்ள தீமைகளை எல்லாம் அகற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். சுற்றி 4 திசைகளிலும் உனக்கு எதுவும் தேவையில்லாதது நடந்துவிடக்கூடாது என்று அனைத்தையும் அகற்றி கொண்டிருக்கிறேன். உனது பாதையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகிவிடும். ஒரு சில தடங்கல்களால் நீ செய்யக்கூடிய காரியங்கள் தட்டி சென்று போகிறது. அதற்கெல்லாம் ஒரு வழி வகுத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் காத்திருந்த நாள் இன்றைய நாள் கனி கொடுத்து உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன். கனி கொடுத்து விட்டால் நடக்கும். கனியை நீ வாங்கிக் கொண்டால் நிச்சயம் நடக்கும். நான் சொல்வதை நீ நீண்ட நாட்களாக உணராமல் இருந்ததால் தான் ஒரு சிலவற்றை உன்னால் கவனிக்க முடியவில்லை. என் குரல் உனக்கு இப்போது கேட்கிறதா? உன் உள்ளத்தின் மூலமாக நிச்சயம் கேட்கும். கேள் தங்கமே, நம்பு. உன் முருகனின் வார்த்தைகள் வீண் போகாது, சத்திய வாக்கு. உன் ஒவ்வொரு ஆசையும் அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கிறது. அர்த்தமில்லாத ஆசை என்று உனக்கு இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை தரத்தானே போகிறேன். அது பிறக்கத்தானே போகிறது. அந்த புதிய வெளிச்சம் பிறக்கும்போது உன் மனதிற்கு, உன் எண்ணங்களுக்கு, உன் செயலுக்கு அது ஒரு புதிய சுவை கொடுக்கும். புதிய அத்தியாயம், புதிய சுவை கொடுக்கும். ஏற்றமாக இருக்கும். இரக்கம் இருக்காது, ஏமாற்றமாகவும் இருக்காது. கனி கொடுக்கும் வேளையில் புதிய சுவையை ரசிக்கப் போகிறாய். உன் செயல்களில் ஒரு நம்பிக்கை உருவாகும். நிச்சயமாக அந்த நம்பிக்கையானது உன்னை பூரிப்படைய செய்யும். நீ வாழும் வீட்டையே ஒரு கோயிலாக மாற்றிக்கொண்டிருக்கிறாயே. எங்கும் முருகன், எதிலும் முருகன். உன் வாயிலிருந்து வருவதெல்லாம் என் நாமம். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உன் வீடு முழுவதும், உன் மனம் முழுவதும், உன் எண்ணம் முழுவதும் இந்த முருகனின் அருள் பரவத்தான் செய்யும். பரவத் தொடங்கிவிட்டது. உன் முகத்தை கண்ணாடியில் போய் பாரேன். என்னை நம்பிய வேளையில் உன் முகம் பொலிவடைந்து விட்டது. அருள் தெரிகிறது. என் அருள் உனக்குள் வந்து விட்டது தெரிகிறது. கண்ணாடியில் பார். உன் குரல் இப்போது தெளிவடைந்து விட்டது. ஏன்னா உன் நாவில் இருப்பது இந்த முருகன். என் நாமத்தை சொல்லும் என் பிள்ளைக்கு நாவிலேயே நான் வந்து விட்டேன். ஆக மொத்தத்தில் உனக்கு கனி கொடுத்து, நல்ல செய்தி தந்து, உனக்குள் ஒரு பாசிட்டிவ் வைபை ஏற்படுத்தி உன் சிந்தனைகள் அனைத்தையும் தூய்மை பெற செய்துவிட்டேன். இப்படியாக என் அருள் உன்னை தொட்டு விட்டது, உனக்குள் வந்து விட்டது. என் வேல் உன் முன்னே செல்லட்டும். என் வேல் உன் முன்னே இருக்க இருக்க என் ஆசீர்வாதம் பலமாக வந்து கொண்டே இருக்கும். அது உன் வாழ்க்கையை அழகாக்கும். என் தங்கமே,
என் முருகன் என்று உரிமையோடு சொல்கிறாய், என்னப்பா என்று உரிமையோடு சொல்கிறாய், அனைத்தும் என் முருகன் என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னோடு நான் வந்து கொண்டுதான் இருப்பேன். உன் மனதின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த பயம், அந்த குழப்பம், அந்த ஏமாற்றத்தை நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். பல வேளைகளில் நீ உன் வாழ்க்கையை ஒரு பிள்ளையாகவே எண்ணினாய், நினைத்தாய். உனக்குள்ளே தானே இந்த எண்ணங்கள் வந்து குமுறிக்கொண்டே இருக்கின்றன. ஏன் இந்த வாழ்க்கை எப்படி இப்படி ஆயிற்று? நான் எதுவும் தவறு செய்து விட்டேனா முருகா என்று அழுகிறாய், புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். ஒரு குற்ற உணர்வு உனக்குள் இருக்கிறது. என்னால் யாரையும் மகிழ்விக்க முடியவில்லை என்று. இல்லை தங்கமே, நீயாக உன் உள்ளத்தை குற்றம் கூறிக்கொள்ளலாமா? நீ ஒரு தவறும் செய்யவில்லை. இது உன் பயணம், இது உன்னுடைய வாழ்க்கை பயணம். ஆக மொத்தமாக இந்த பயணத்தில் நீ நடக்க வேண்டிய பாதை சில நேரங்களில் கல் இருக்கும், முள் இருக்கும், காத்துக்கருப்பு அடிக்கத்தான் செய்யும், தள்ளிவிடவும் செய்வார்கள். ஆனால் அந்த பாதையில் உன்னோடு நான் நடந்தே வருகிறேன். நீ விழுந்தபோது என் கைகளால் உன்னை தூக்கிக் கொண்டேன். நீ அழும்போது என் மார்பில் தான் சாய்ந்தாய். ஆனால் நீ உணரவில்லை. காரணம், நீ உன்னுடைய உள்ளத்தில் மட்டும் வாழ்ந்தாய். உன்னுடைய விழிகள் அழுது அழுது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வர முடியாமல் கண்மூடித்தனமாக இருக்கிறது. கண் மூடிவிட்டது. என்னை நாடித்தானே இருக்கிறாய், என்னை நாடித்தான் வந்து கொண்டே இருக்கிறாய். நீ எண்ணியதை விட பெரியதொரு மாற்றம் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. என் அருள் முழுவதும் உனக்கு கிடைக்கும்போது அனைத்தும் ஏற்றமாகத்தான் இருக்கும். நீ இழந்த அனைத்தும் என் அருளால் பல மடங்காக உனக்கு நிச்சயமாக திருப்பி தரப்படும், திருப்பி தருவேன். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. திருச்செந்தூர் முருகன் அனைவருக்கும் கனி கொடுக்க மாட்டேன். என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு, என்னையே கதி என்று நம்பும் பிள்ளைகளுக்கு, என்னிடத்தில் உரிமையாய் கேட்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நான் கனி கொடுத்து விட்டால் நீங்கள் சொல்வதை செய்வேன், நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவேன். கவலையே படாதே, அதற்கான நேரம் என்றுதான். ஓம் முருகா போற்றி போற்றி.